வணக்கம். ஜனநாயகன் படம் ஏன் இவ்வளோ பெரிய சுத்தல்ல விட்டாங்க? ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய இந்த படத்தை இன்னைக்கு 23ஆம் தேதி ஏன் இவ்வளோ தள்ளி வந்தது? 6 மாத காலம் அப்படின்னு முதல் விஷயம் என்னன்னா, நான் டைரக்டாகவே வந்துடுறேன். இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி வந்திருந்ததுன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் தாவேகா 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளை அடித்திருக்கும் என்பதில் அசைக்க முடியாத மாற்றுக்கிறது. அதை தாங்க இவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, அதை தாங்க இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை தாங்க படத்தில் பார்த்துட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் பல தடவை பேசியிருக்கிறேன். இந்த படம் தாவேகாவிற்கு ஒரு பிரச்சார படம். இந்த படம் விஜய் அவர்களுடைய அரசியலை சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்தா தமிழகத்தில் விஜயுடைய அலை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா சென்சார் காரணம், அப்புறமா ரிவைசிங் கமிட்டி, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, திரும்ப 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 என்னென்னோ சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் வர வேண்டிய நேரம் வரட்டங்க. அந்த படம் எப்போ வந்தாலும் அந்த படத்தை என் ரசிகர்கள், என் தொண்டர்கள் அதை ஒரு பொங்கலா தீபாவளியா கொண்டாடுவாங்கன்னு அவங்களும் அதை தான் சொன்னாங்க. எப்போ வந்தாலும் அந்த படம் தீபாவளி தாங்க, எப்போ வந்தாலும் கொண்டாட்டம் தாங்க, பொங்கல் தாங்க அப்படின்னு. இன்னைக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் மற்ற ஸ்டேட்ல ஒரு கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவில் முதல் காட்சி 6 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. வெளிநாடுகளில் 5:30 மணிக்கெல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. இந்த படத்தை திரையிட்டாங்க. இங்க சென்னையில 9 மணி தான் முதல் காட்சி. அந்த 9 மணி காட்சிக்கு அவ்வளோ பெரிய கூட்டம். இந்த படம் பார்த்த உடனே முழுக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிது. முதல் விஷயம், இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தை பகவந்த் கேசரி, ரவா கேசரி, அந்த கேசரி, இந்த கேசரி அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாடே இந்த படத்தை இணையதளத்தில் பார்த்துட்டாங்க. இந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர்ல கூட்டமே வராது, இதுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க, ஆளாளுக்கு மொபைல்லையும் லேப்டாப்லையும் ஐபேட்லையும் பார்த்துட்டாங்கப்பா, பார்த்த படத்தை என்னப்பா அதுவும் பார்க்க சொல்லி போர் அடிச்சு போச்சுப்பா, அது HD குவாலிட்டியில பிரமாதமா பார்த்தாச்சு அப்படின்னு. இன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருந்த கூட்டம் எல்லாம் யங்ஸ்டர்ஸுங்க. ஏன்னா நீங்க சொல்றது இந்த மொபைலு, லேப்டாப்பு, ஐபேடு எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு வந்திருந்தவங்க அவங்க தான். நான் திரும்ப சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் 12 கோடி பேர் இருக்காங்க. 12 கோடி பேர் படம் பார்த்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். சரி, பாதி பேர் 6 கோடி பேர் பாக்குறாங்க அப்படின்னா அது மெகா ஹிட். அது ஆனா நீங்க இணையத்துல பார்த்தவங்க 1 கோடி பேர் இருப்பீங்கன்னு வச்சுங்க, மீதி 5 கோடி பேர் தியேட்டருக்கு வர மாட்டாங்களான்னு. அந்த இணையத்தில் பார்த்து அந்த 1 கோடி பேர் தான் ரிப்பீட் ஆடியன்ஸா இன்னைக்கு தியேட்டர்ல வந்திருக்காங்க. நம்ம உட்காந்து அந்த மொபைல்ல சின்னதா ஒரு லேப்டாப்ல இதெல்லாம் பார்த்தத ஒரு பிக் ஸ்கிரீன்ல எப்படி பார்ப்போம், ஒரு கொண்டாட்டமா எப்படி பார்ப்போம்னு, அப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு வைபாக இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தை நான் திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்திருந்தா, இப்போ சொல்றாங்க இல்லைங்களா, குழந்தைங்களை ஏமாத்தி விஜய் ஓட்டு வாங்கிட்டாரு, குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தை காமிச்சு அந்த ஓட்டை பறிச்சுட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. பெண்களுடைய ஓட்டும் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா பெண்களுடைய ஓட்டு எக்கச்சக்கமா கிடைச்சிருங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது, எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அவ்வளோ லேடிஸ் சென்டிமெண்ட், ஒரு அப்பா மகளுக்கான சென்டிமெண்ட். அதை மீறி ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் வாழறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இந்த படத்துல. குறிப்பா ஒரே ஒரு காட்சியில நான் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வரிசையில இருந்த அந்த தாய்மார்கள், பெண்கள்லாம் அழ ஆரம்பிச்சது. ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த பாலியல், குழந்தைகள் மீதான பாலியல், குழந்தைகள் மீதான பாலியல் தொல்லை, வன்முறைகள் நிறைய பேர். கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி, இந்தியா முழுக்கிறது, ஐயா நீங்களாவது காப்பாத்துங்க, இந்த பாலியல் குற்றங்களை தடுங்க அப்படின்னு சிங்கப்பெண் படை அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த 2 மாதத்தில் 70 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. அதுல அந்த காட்சியில ஒரு குட் டச் பேட் டச் பத்தி குழந்தைங்க முன்னாடி விஜய் பேசுவார். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாஸ் ஹீரோ கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் வசம் வைத்துள்ள ஒரு ஹீரோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்லது சொல்லும் பொழுது அது எவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நீங்க ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்கான விளம்பரம் பண்ணா கூட அது போய் சேராதுங்க. அதை ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிட காட்சி, அந்த 10 நிமிட காட்சியில் அவர் பேசுற அந்த வசனம் தியேட்டர்ல இருக்கிறவங்க தேம்பி அழறாங்க. இது மாதிரி எமோஷனல் டச் பண்ற காட்சிகள் இந்த படத்துல அதிகம்.
மிக குறிப்பாக அந்த பெண் ஒரு வளர்ப்பு மகள் தன்னுடைய அப்பாவை தன்னுடைய சித்தப்பாவை அவர் சித்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பெண் ஒரு கட்டத்துல வந்து நீ சித்தப்பா இல்ல என்னுடைய அப்பா, அதுவும் என்னுடைய அப்பா அப்படின்னா உயிர் கொடுத்த அப்பா அப்படின்ற அந்த வசனங்கள் ஆகட்டும். இந்த படம் என்ன, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளியுடைய அம்மா வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க வந்து தன் மகனை கடைசியில பார்க்கணும் அப்படின்ட்டு நோய்வாய்ப்பட்டு அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. ஒரு முறையாவது தன் மகனை பாத்திர மாட்டோமா அப்படின்னு இந்த கைதிய பரோல்ல அனுப்பவே கூடாது அப்படின்னு அந்த அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதுவும் மேலெடுத்த உத்தரவு, அரசியல் ரீதியான உத்தரவு, இவரை ஜெயிலுக்கு வெளியே கொண்டு போக கூடாது அப்படின் பொழுது அதுல இருக்க ஒரு சிறை அதிகாரி கௌதம் மேனன் என்னுடைய ஓன் ரிஸ்க்ல அவர் அமுச்சு வைங்கன்றார். அமுச்சு வச்ச பிறகு அவர் சஸ்பெண்ட் ஆகிறார். அவருக்கு வந்து மனைவி கிடையாது, அவருடைய மகள் மட்டும்தான். அந்த மகளை எப்படி அவருடைய மனைவி என்னவா ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தன்னுடைய மகளை ஒரு ராணுவ அதிகாரியாக எதிர்காலத்தை பார்க்கணும். ஏன்னா தான் மனைவி வந்து ராணுவ அதிகாரி ஆகணும்னு ஆசைப்பட்ட போது அது நடக்க முடியாம போயிடுச்சு, அவங்க இறந்துட்டாங்க. தன்னுடைய மகள் ஆசைப்படுறாங்க. அந்த மகளுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ஒரு விபத்துல இறந்து போகிறார். அந்த குழந்தைய இந்த ஜெயிலில் இருக்கிற இந்த குற்றவாளி வெளியே வந்து அவர் வளர்க்கிறாரு. அவர் தான் சித்தப்பாவை மாறுறார், தன்னுடைய அப்பாவே மாறுறார். அந்த குழந்தை வந்து ராணுவ அதிகாரியா பெரிய வளர்ந்த பிறகு ஆனாலா, இதற்கிடையில ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டையே வந்து தும்சம் செய்யற ஒரு வில்லன் பாபி தியோல். அடுத்த டார்கெட் அவனுக்கு இந்தியா தான். இந்தியாவை ஒரு ஆப்பிரிக்கன் நாடு மாதிரி மாத்தணும், இந்தியாவை வந்து பிரிவினையில ஜாதி மத பிரிவினையில கொண்டு வந்து நிறுத்தணும், பசியும் பட்னிமா இந்த நாட்டையே காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான். அதற்காக அவன் செய்யற அந்த சதி வேலை, இதை ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஒரு ஹீரோவோட கனெக்ட் பண்றாங்க. என்ன செய்யறாரு சம்பந்தமே இல்லை. இப்ப ஒரு பக்கம் பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை வந்து, இன்னொரு பக்கம் வந்து ஒரு வளர்ப்பு மகளை ராணுவ அதிகாரியா மாத்தன்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாபி தியோல்ன்ற ஒரு பெரிய சர்வதேச ஒரு குற்றவாளி இந்தியாவை டார்கெட் பண்ணி அடிக்கணுன்றாரு. இந்த மூணுத்தையும் ஒரு ஹீரோ ஹேண்டில் பண்றாரு, இந்த மூணுத்தையும் தடுக்கிறாரு. இந்த மூணுத்திற்குமான மையப்புள்ளி அந்த ஹீரோ இருக்காருன்னா அவர் யார் அப்படின்ற கேள்விதான் இந்த படம் சொல்கிற விஷயம். நான் திரும்ப சொல்றதுன்னா பகவத் கேசரியோடைய ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு எச் வினோத் அவருடைய சிறப்பான ஒரு திரைக்கதை அப்படின்றாங்க இல்லையா, அந்த திரைக்கதையில் இந்த படத்தை ஒரு அசல் அக்மார்க் வெறித்தனமான விஜய் ரசிகர்களுக்கான படமா அதை கொடுத்துருக்காரு. தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற அந்த டைட்டிலோட வர அவர் ஒரே ஒரு மாஸ் சீன், அதை நீங்க ட்ரெய்லருக்குள்ள பார்த்துருப்பீங்க. பெருசு இந்த போட்டோ ஒருத்தர் அமைச்சிருக்கிறேன், அவன் யார்யா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் கேட்பாரு. அந்த பெருசு ஒருத்தர் இருப்பார், அவர் இது பண்ணிட்டு இருப்பார். அவர் எடுத்து பார்த்துட்டு, நீ சம்பவம் பண்றவங்களை பார்த்துருப்ப, ஒரு சம்பவத்தை தூக்கின்னு வந்து நீ வச்சிருக்கியா, முதல்ல அமுச்சு விடியா அப்படின்ற அந்த டயலாக்ல இருந்து தியேட்டர் பறக்க ஆரம்பிக்குது. ஒரு 30 பேரை உண்டு இல்லைன்னு பண்ண ஒருத்தர் வந்து அந்த 30 பேர் யாரு, அவங்களுக்கான பின்னணி என்ன, அவங்களை என்ன பண்ணாரு இவரு, அவங்க என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னு தாகட்டும். நிறைய காட்சிகள் வந்து இதெல்லாம் யூகிக்கவே முடியலையேப்பா, இப்படி ஒரு காட்சி வந்து வச்சிருக்காரு அப்படின்னு எச் வினோத் அவருக்கான அந்த அக்மார்க் அந்த திருப்பமொழி காட்சிகள், எதிர்பாராத காட்சிகள் வச்சது அவர். குறிப்பா பிரகாஷ் ராஜ் ஒரு அரசியல்வாதியா வர்றாரு. அவர் பேசுற டைலாக் வந்து 50 வருஷமா நான் அரசியல்ல இருக்கிறேன், நான் எங்க அப்பா என் மகன் என் பேரை முதல் கொண்டு நாங்க அரசியலுக்குள்ள கோல வச்சுக்கிட்டு இருக்க போறோம்னு சொல்ற இடத்துல கிளாப்ஸ் அடிக்குது. யாரை பத்தி சொல்றாங்கன்னு ஒரு காட்சியில வேர்க்கல்லைய தன்னுடைய அசிஸ்டன்ட் விட்டு பிடுங்க சொல்லுவாரு பிரகாஷ் ராஜ். வேர்க்கல்ல அந்த கடலை செடியை பிடிக்கிட்டு அவர் கடலை மட்டும் பறிச்சுட்டு அந்த செடியை தூக்கி போட்டுவார் அசிஸ்டன்ட். யோ செடியை தூக்கி போட்ட அப்படின்னு, அது என்ன பண்றதுங்க, திரும்ப அதே இடத்துல நட்டு வை அப்படின்னு. என்னன்னா நம்ம கடலை திருடிட்டோம், நிலத்துக்காரனுக்கு கடலை செடி அப்படியே இருக்குன்னு தெரியும். தலைவரை நீங்க விஞ்ஞான ஊழல் பண்றதுல 1ஆம் நம்பர் அப்படின்ற அந்த வசனம் தியேட்டர் அல்லதுங்க, அல்லு சில்லு பட்டுது. இதுதான் நான் சொல்றது, திரும்ப சொல்றது என்னன்னா, இதெல்லாம் தான் அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் தான் பார்த்துட்டாங்க. அடடா இந்த படத்தை ஜனவரி 9ஆம் தேதி நம்ம ரிலீஸ் பண்ணோம், இல்லது தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடும், இது அப்படியே அமுக்கணும். நான் கூட நினைச்சேன், என்னையா பகவந்த் கேசரின்றாங்க, அந்த படம்ன்றாங்க, இந்த படம்ன்றாங்க, அப்பா மகள் சென்டிமெண்ட்ன்றாங்க, இதுக்கு ஏன் இவ்வளவு சுத்தல்ல விடுறாங்க அப்படின்னு போதுதான் இது ஒரு அசல் அக்மார்க் அரசியல் பேசக்கூடிய, அதுவும் டேரிங்கா தமிழக அரசியல் கடந்த ஆண்டு ஆட்சியை பற்றி டேரிங்கா பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு மாற்று கருத்து கிடையாது. அதைத்தான் விஜய் இந்த படத்துல பேசியிருக்காரு, அதைத்தான் இந்த படத்தில் எச் வினோத் வந்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மீறி இந்த திரைப்படத்தை 2 பேர் தான் தோல்லையே தூக்கி சுமக்கிறாங்க. ஒன்று வந்து
விஜய், இன்னொன்று வந்து மமிதா பைஜு. ஏன்னா மற்றவங்க இருக்காங்க, பிரகாஷ் ராஜ் இருக்காரு, பாபி தியோல் கண்டிப்பாக வந்து ஒரு பிரமாதமான ஒரு வில்லனா மிரட்டுறாரு, பிரியாமணி, நரேன், இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. ஆனால் அந்த படத்தை வந்து எந்த விதத்தில் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் விஜய் இருந்தாலும் வந்து எந்த இடத்துலையுமே சலிக்கவே இல்லை வந்து. அப்படி வந்து படம் சம ஓட்டம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் முடியத்தே தெரியல, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் சொன்னவங்க என்னன்னா, இப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே படம் போதியா, இதெல்லாம் தாங்க முடியுமா, 3 மணி நேரத்துக்கு மேலே படம் எடுத்த படங்கள்லாம் நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் இருக்கும்போது இந்த படம் வேற லெவலுங்க அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விதமாகட்டும் அதுதாங்க. இதெல்லாம் தாண்டி வசனங்கள் திரும்ப சொல்லணும். ஒரு அம்மா பேசும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிற விஜய் கிட்ட, ஐயா ஒட்டுமொத்த தமிழச்சியுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க, ஒட்டுமொத்த தமிழச்சியுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்ற அந்த வசனத்துல தேட்டரை அல்லோகலப்படுது. இதெல்லாம் மீறி இதுதான் என்னுடைய கடைசி படம், நான் திரும்பவும் சொல்றேன், இதுதான் என்னுடைய கடைசி படம், இதன் பிறகு நான் நடிக்க மாட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஒரு உச்ச நட்சத்திரம் அதை தான் சொல்லியிருக்காரு, அதை முடிவாகவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கடைசி படமாக மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சாரு. அதன் பிறகு அண்ணா நீ என் தெய்வம்னு ஒரு படம் நடிச்சு அது பாதையில விட்டாங்க வந்து. அப்போ எம்ஜிஆருக்கு வயசாயிடுச்சு வந்து. ஆனால் இன்னைக்கு ஒரு லைம் லைட்ல ஒரு உச்ச நட்சத்திரமாக 200 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இன்னைக்கு பார்த்தா அந்த அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஒரு ஹீரோ இப்படி சொல்றதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த கடைசி படம், அந்த சென்ட் ஆஃப் கொடுக்குற அந்த பாடல் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்ல அழறாங்க. குறிப்பா பெண் ரசிகைகள் அழறாங்க வந்து. என்னையா என்ன ஒரு வித்தை வச்சிருக்காரு, என்ன ஒரு அன்பை வச்சிருக்காரு, இதெல்லாம் ஒண்ணுமே புரியல வந்து. அது ஒரு பெரிய நம்ம விஜய் புகழ்பாட்டுல நடந்தோம். இது ரியலா வந்து நான் தியேட்டர்ல பார்த்த சம்பவங்கள். இதெல்லாம் மீறி இந்த படம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆடியன்ஸ் திரும்ப 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 வருவாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வாய்ப்பு உள்ளவர்கள் ஜனநாயகன் படத்தை போய் பாருங்க. இதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின் பொழுது இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுதான், அதை குறைக்க முடியாது. கதையோடு சேர்ந்து பார்த்தா தெரியும். ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் வரப்போகுது, அந்த நேரம் பார்த்துருவாங்க, ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துருவாங்க. அதுக்கு சென்சாரே தேவையே இல்லை. இதெல்லாம் மீறி ஜனநாயகன் உண்மையாவே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா தாவேகா 200 சீட்டுக்கு மேல அடிச்சு தனி மெஜாரிட்டியோடு இன்னைக்கு ஆட்சி அமைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.